பயணிகளோட போன அரசு பேருந்து திடீர்னு விவசாய நிலத்துல தலைகீழா கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஓட்டுநர் உட்பட 7 பேர் படுகாயமடைஞ்சு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க. பள்ளி பேருந்துக்கு வழிவிட போய் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டதா கூறப்படுது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில இருந்து குள்ளஞ்சாவடிக்கு அரசு பேருந்து ஒண்ணு கிளம்பி போயிருந்திருக்கு. புலியூர் வழியா இந்த டவுன் பேருந்து போன நிலையில தான் புலியூர் பக்கத்துல வரும்போது எதிரில பள்ளி பேருந்து வரதுனால அந்த பேருந்துக்கு வழி வர்றதுக்காக அரசு பேருந்து சாலை ஓரமா ஒதுங்கினதா கூறப்படுது. அப்பதான் நிலை தடுமாறின பேருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய நெல் வயல்ல கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு. தலைகீழா இந்த பேருந்து கவிழ்ந்த நிலையில ஓட்டுநர் உட்பட 7 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. உடனடியாக அங்க வந்து அவங்கள மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது தொடர்பா போலீசார் தீவிர விசாரணையும் மேற்கொண்டுட்டு வராங்க. பயணிகளோட போன அரசு பேருந்து தலைகீழா கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. வாழ்க்கையே புரட்டி போட்ட அந்த ஒரு நொடி, கண்ணிமைக்கும் நேரத்துல நடந்த கோர விபத்து. 2 இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி மாணவன் பலி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் பக்கத்துல 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி இருக்கு. இதுல திருத்தணி கலை கல்லூரியில பொம்மராஜ்பேட்டையை சேர்ந்த துளசிராமன் அப்படின்றவரு பள்ளிப்பட்டு தாலுகா ஆபீஸ்க்கு தன்னுடைய ஆதார் கார்டை திருத்துறதுக்காக தன்னுடைய நண்பர் சந்தோஷ வந்து கூட்டிட்டு போயிருக்காரு. அப்போதாங்க இந்த கோர விபத்து ஏற்பட்டிருக்கு. 2 இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி இருக்கு. அண்ட் இதுல துளசிராமன் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்காரு. அவர் கூட வந்து அவருடைய நண்பர் சந்தோஷ் படுகாயம் அடைஞ்சிருக்காரு. இதுல இன்னொரு மோட்டார் சைக்கிள்ல வந்த சதீஷ் அப்படின்றவரு படுகாயங்களோட அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்காரு. இந்த சம்பவம் பத்தி இப்ப போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. பாப்பா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக முடியலன்னா கால் சுத்தமா நடக்க முடியறது இல்ல. கால் மடங்கிடுது. தம்பியையும் தூக்கிட்டு பாப்பாவையும் கூட்டிட்டு வர முடியல.